மெட்ராஸ் டே சென்னை தினத்தையொட்டிய சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் வரலாற்று ஆய்வாளர் கார்த்திக் பட் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆகாஷ்வாணி சென்னையின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வி ரமேஷ் பாபு அவர்கள். இன்னைக்கு நம்மளோட மெட்ராஸ் டே என்ன, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்தால் இப்படி. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் மெட்ராஸ் டே ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். எப்போவுமே மெட்ராஸ் டே அப்படின்னா நம்ம இத்தனை நாள் யார் பார்த்துருக்கோம், மெட்ராஸ் மியூசிக் முத்தையா சார் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சுரேஷ் சார் வந்தார். சரி, அதே ஸ்டேஜில் கொஞ்சம் பெரும் தலை நிற்கும் அப்படின்னு நினச்சி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் பார்க்கும்போது பார்த்தா இங்கே சார் இல்லை சார், நான் தான் சார் இங்கே இருக்கேன், நான் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், இன்னும் சொல்லப்போனால் ஆல் இண்டியா ரேடியோக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கேன், என்னோட ஏர்லி டேஸ் எல்லாம் இங்கே தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு AK-47 மாதிரி டக் 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 டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம கார்த்திக் பட் சார். பெரிய பழுத்த அனுபவசாலி உட்காருவாருன்னா ஒரு ஹேண்ட்ஸம், ஒரு சின்ன சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோட ஒரு ஸ்மைலிங் கார்த்திக் பட் உட்காந்துருக்காரு. சார் வாங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த மெட்ராஸ் டே ப்ரோக்ராம்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே. இது எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் அதுதான் சொல்லுவாங்க இந்த ஹோம் கம்மிங் அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் ஆல் இண்டியா ரேடியோலேயே நான் ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கேன். கஸ்தூரிபாய் சிறுவர் சங்கம்ன்ட்டு இங்கே மயிலாப்பூரில் ஒன்று இருந்தது. அந்த கஸ்தூரிபாய் சிறுவர் சங்கத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் யூத் செக்ஷனில் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நான் ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கேன். சின்ன பசங்களாம் சேர்ந்து 2 பாட்டு பாடுறது, அப்புறம் ஒரு சின்ன ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம், கதை சொல்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து திருப்பி இங்கே உள்ளே வருதுங்கிறது, அந்த பழைய நினைவெல்லாம் திரும்பி வருது. நைஸ் ஃபீலிங். கார்த்திக் சார், நீங்கள் சொல்கிற காலகட்டத்திலலாம் நான் ஸ்கூலை விட்டு கூட தாண்டினது இல்லை சார். நம்ம லைஃப்பை பேசிட்டோம், இப்போ நம்ம சிட்டியோட லைஃப்பை பேசுவோமா? நம்ம சென்னைக்கு என்ன வயசு சார்? இது சென்னை ஆக்சுவலாக என்ன வயசு அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு பகிரப்படுற கருத்து என்னன்னா, சென்னை 1639 அப்படின்னா ஒரு 386 இயர்ஸ் அவ்வளோதான் சென்னையோட வயசு அப்படின்ட்டு. இல்லை, நம்ம இங்கே சிட்டியில் இருக்கிற நிறைய ஏரியாஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தெரிகிற சென்னையை விட பல மடங்கு ரொம்ப பழமையான இடங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்கிற மயிலாப்பூர் எடுத்துக்கங்க, ட்ரிப்ளிகேன், அப்புறம் திருவொற்றியூர், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சென்னையை விடையே ரொம்ப பழமையான இடங்கள். இதெல்லாம் பழமையான இடங்கள் நமக்கு எப்படி சொல்கிறது, அது நமக்கு இந்த ஆழ்வார்களோட பாசனங்களாக இருக்கட்டும், நாயன்மார்களோட இதாக இருக்கட்டும், ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயும் இந்த இடத்துக்கெல்லாம் ரெஃபரன்சஸ் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த லொக்காலிட்டிஸ் எல்லாம் சென்னையை விட ரொம்ப பழமையானது தான். ஸோ ஏன் இப்போ சென்னை 386 வயசு தான் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு, நம்ம இன்னைக்கு பார்க்குற சென்னை டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, வெள்ள போயிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற சிட்டியோட ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639 அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600ல் இங்கிலாண்டில் ஃபார்ம் ஆன பேசிக்கலி ஒரு ப்ரைவேட் ட்ரேடிங் கார்பரேஷன் தான் அது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க இந்த ஈஸ்ட் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எதில் ட்ரேட் பண்ணாங்க, ப்ரைமரிலி கிளாத் அண்ட் ஸ்பைசஸ், அந்த ட்ரேடுக்காக தான் ஃபார்ம் ஆனது மெயினாக. குஜராத்தில் இருக்கிற சூரத்தில் ஒரு ட்ரேடிங் அவுட் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வர 1630s துர்காயப்பட்டினம், ஆர்மகாவ் அப்படின்ட்டு ஒரு இடம். ஸோ அங்கே அவங்களோட ஒரு ஃபேக்ட்ரி, சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இந்த இது இருக்குது. ஃபர்தர் சவுத் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க. இவ்வளோ ஊர்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு ஏன் அது ஏங்கிறது, இந்த இடத்துல என்ன பார்த்தாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கடல், இன்னொரு பக்கம் ரிவர்ஸு அண்ட் இது உங்களுக்கு இந்த எலம்போர் ரிவருன்னு சொல்கிறது, இந்த இது அதெல்லாம் பக்கம் இருக்கு. அண்ட் சுற்று வட்டாரத்தில் இன்னும் டெவலப்மெண்ட்டு இதுங்கிறதுக்கு வெறும் ஒரு ஃபிஷிங் ஹேம்லெட்ஸ் தான், அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள், அவ்வளோதான். அந்த இடம் ஏன் பார்த்தாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். துர்காயப்பட்டினத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் புலிக்காட், இன்னைக்கு நம்ம பழவேற்காடுன்னு சொல்கிற அந்த புலிக்காட் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் டச் ட்ரேடிங் செட்டில்மெண்ட். ஸோ டச் நெதர்லாண்ட்ஸ், இந்த டச் கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உடைய பழசு இங்கே சவுத் இந்தியாவில் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே வந்தவங்க. அதே மாதிரி சாந்தோம் ஏற்கனவே ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். பல மடங்கு சாந்தோம் நல்லா ஃபோர்ட்டிஃபைடு ஒரு ப்ராப்பர் டவுனு. ஸோ அங்கே அவ்வளோ கிட்டக்கவும் வேண்டாம், டச்சு கிட்டக்கவும் வேண்டாம், அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தாங்களா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இந்த அமைப்பு அண்ட் இதுதான்
இன்னைக்கு நம்ம பார்க்குற சென்னை அப்படிங்கிற ஒரு இடம் வளர்ந்தது. ஃப்ரான்சிஸ் டே அண்ட் ஆண்ட்ரூ கோகன் 2 பேர், அவங்க தான் வந்து த ஃபேக்டர்ஸ் அப்படின்வாங்க, த ஏஜென்ட் அண்ட் த ஃபேக்டர் அப்படின்வாங்க. ஸோ அவங்க தான் வந்து அப்போது நடத்திட்டு இருந்தாங்க இந்த இடத்த. அப்போ வந்து இங்கே தாமர்லா வெங்கடாத்ரி அப்படின்ட்டு அப்போ இருந்து விஜயநகர் எம்பையரோட அது ஒரு வாசல் அப்படின்வாங்க, அவங்க கீழே இருந்த ஒரு சின்ன, ஆமாம், அவங்க கிட்டேருந்து அவர் தாமர்லா வெங்கடாத்ரி கிட்டேருந்து இந்த இடத்த வந்து ஒரு லீஸுக்கு எடுத்து அங்கேருந்து தான் அவங்க சின்னதாக ஒரு ஃபோர்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்ட்னா என்ன பெருசாக நம்ம வந்து பார்க்குற செஞ்சி கோட்டையோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது, கோட்டை கத்தோலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரேடிங் ஒரு குடோன் மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் அது பண்ணி வராங்க. அந்த வர இது வந்து செயின்ட் ஜார்ஜஸ் டே அப்படின்ட்டு இங்கிலாந்து வந்து ரொம்ப கருதக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான நாள், புனிதமாக கருதக்கூடிய நாள். அதான் வந்து ஏப்ரல் ஆஃப் 1640 தான் வந்து இவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணி வராங்க. பிகாஸ் செயின்ட் ஜார்ஜ் தான் அவங்களோட பேட்டுன்றீங்களா, இதுக்கு வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்ட்டு பேர். அங்கேருந்து தான் இந்த கதை உருவாருது. வெறும் ஒரு ட்ரேடிங் அவுட் போஸ்ட்டாக இருந்த ஒரு இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி வந்து சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு கார்பரேஷன் அப்படின்ட்டு ஒன்று இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிலிஜன் அண்ட் இதுக்காக ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்குள்ளேயே வந்து சர்ச் ஒன்று, சென்ட் மேரிஸ் சர்ச் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்களோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி லோக்கல் கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுது, இதெல்லாம் தான் வந்து லீட்ஸ் டு தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜோட டெவலப்மெண்ட் அண்ட் ரைஸ். இதில் ஒன் ஆஸ்பெக்ட் தான் வந்து அங்கங்கே இந்த லோக்கல் இருக்கிற வில்லேஜ் ஆஃப் நுங்கம்பாக்கம், வில்லேஜ் ஆஃப் புருஷவாக்கம், அப்புறம் வந்து இந்த தாண்டியார்பேட்டை, இந்த இதெல்லாம் அப்பப்போ அந்தந்த டயத்தில் வந்து இந்த வில்லேஜஸ் லீஸில் எடுத்து அதை வந்து அங்கேருந்து டெவலப் பண்ணுறது, ஃபார்மை கல்டிவேட் பண்ணுறது, இது பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே கொஞ்சம் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படியே ஆகுது. ஆக தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற சிட்டி இந்த சென்னைங்கிறது வளர ஆரம்பிக்கிறது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த 386ங்கிறத இந்த சிக்னிஃபிகன்ஸ் இன்னையோட சென்னையோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற சென்னை 386 இயர்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1639. ஆனால் டு ரீட்ரேட் மை பாயிண்ட், நிறைய இடங்கள் இது பல்லவரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேலோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ்லேருந்து அந்த ஆக்சன் இதில் ஃபாசன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. பல்லவரம் வந்து இன்னைக்கு பார்ட் ஆஃப் தி சிட்டி, தன்மையோட சேர்த்துக்கிட்டோம். ஸோ நிறைய இடங்கள் இந்த மாதிரி வந்து ஓல்டர் தென் தி சிட்டி இட் செல்ஃப். ஓல்டர் தென் சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த இடம் எனக்கு ஞாபகம் வருது, ஆல் இண்டியா ரேடியோ. இந்த 1924 வந்து சிவி கிருஷ்ணசுவாமி செட்டி அப்படிங்கிற ஒருத்தர், கார்பரேஷன் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் வந்து அவரும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் வந்து ஆக்சுவலாக ஆரம்பிச்சது இங்கே இல்லை, எக்மோரில் வந்து ஹாலோவேஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடம். ரஃபாக வந்து நமக்கு இந்த பாண்டியன் ரோடு, இந்த மியூசியம் தியேட்டர், அதுக்கு பக்கத்தில் அந்த ஹேண்டிகிராஃப்ட் இது இருக்குது பாருங்க, அந்த கோஆப்டெக்ஸ் தில்லியாடி வலியம்மை காம்ப்ளெக்ஸ் ஹாலோவேஸ் கார்டன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. இனிஷியலாக டெய்லி வந்து ஒரு 2.5 hours ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான். அது வந்து ஒரு 3 years நடத்துகிறாங்க, பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைவேட் என்டர்பிரைஸ். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த இது வர அது வைண்ட் அப் ஆகிடுது. பை திஸ் டைம் கார்பரேஷன் வந்து இஸ் ஆன் பயங்கர ஆக்டிவ் மோட். ஏன்னா சிட்டி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. 1930s இது பண்ணும்போது சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. அதுக்கு உண்டான அதோட ஆக்டிவிட்டி லெவல்ஸு எல்லாம் இதாகும் போது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் அவங்களே எடுத்து பண்ணுறதா. இது ஸ்பீக்கர் கட்டி ஒரு 6-7 இடத்துல இந்த மாதிரி ஸ்பீக்கர் கட்டுறாங்க. ஸ்பீக்கர் கட்டி இந்த மாதிரி பீச்சில், அதுக்கப்புறம் ராபின்சன் பார்க்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு 6 இடத்துல வந்து பப்ளிக் பிளேசஸில் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸட் டைமிங்ஸில். ஸோ அது வந்து ஒரு பொழுதுபோக்கு இதாகவே இருக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து வீட்டில் ரேடியோ இல்லாதவங்க இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் வந்து அப்படி பீச்சு பார்க்லேயே வந்து காற்று வாங்கிட்டே இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்குறாங்க. அது வந்து 1930 ஆரம்பிச்சு 35-36 வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் பை த டைம் ஆல் இண்டியா ரேடியோ ஆஸ் அன் என்டிட்டி வந்து இஸ் பீங் ஃபார்ம்டு. அப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த ராஜாஜி வந்து ஃபர்ஸ்ட் பேசி ஆரம்பிக்கிறாரு 1938. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராட்காஸ்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து 1938லேருந்து ஆரம்பிச்சு அஃப்கோர்ஸ் இட் இஸ் நெவர் எண்டிங். நம்ம இருக்கிற கேம்பஸ் ஐ திங்க் வந்து 50s வந்தது இல்லையா, 53 or 54 நினைக்கிறேன். அதான் அங்கேருந்து நமக்கு இப்போ இங்கே இருக்கிற கேம்பஸ். அப்படி இப்படின்னு நாங்களும் 87 வருஷத்தை தள்ளிட்டு, ஆமாம் 87 வருஷம், 8வது வருஷத்தில் நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் பண்ணுற சேவை அண்ட் பண்ணுற இது வந்து என்ன சொல்ல, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலையும் எல்லாருக்கும் மொபைலில் வந்து ஈஸி மோட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இது இருக்கும்போது உங்களுக்குன்னு உண்டான அந்த ஒரு உங்களோட ஆடியன்ஸ் பேஸை வந்து அப்படி தக்க வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இந்த அவுட்ரீச் அண்ட் இது பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஆமாம் கரெக்டாக, கண்டிப்பாக. ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து திருச்சி வந்தது இல்லையா, திருச்சி வாஸ் த செகண்ட். ஆமாங்க சார், தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் வந்து திருச்சி தான். ஹோல் ஆஃப் ஏஷியாலையும் சொல்லுவாங்க இட் வாஸ் தேர்ட் ப்ராட்காஸ்டிங் சென்டர். இதுக்கு முன்னாடி கொழும்பு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வெரி இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னா, ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பிகினிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா
இன்ஃபேக்ட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன் இந்த வானொலியோட வானொலியோட மேகசின் ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் லிஸ்டிங்கு வருது. இன்னும் வந்துட்டு இருக்க அந்த வானொலி மேகசின் இல்ல சார், இப்ப வரதில்ல. அதனால தான் நீங்க அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்க கொடுப்போம். பிரசுரித்த நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்று அப்படின்னு சொல்லி வரும். என்னன்னா அது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு நூல் மாதிரி எங்களுக்கு. ஸோ அதுல வந்து அச்சாயிடுச்சுன்னா இத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டும் நாங்க மாற்ற மாட்டோம். எப்பயாவது ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் மட்டும் அதை வந்து விலகி வேற நிகழ்ச்சி வரும். தவிர்க்க முடியாத சில காரணங்களால மாத்திருப்பாங்க, இல்ல ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக அதை மாத்திருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவோம், ஒரு அறிவிப்பு கொடுப்போம், பிரசுரித்த நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்று இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா எங்களோட இணைஞ்சிருந்தது வானொலி அப்படின்ற மேகசின். ஹிஸ்டாரிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இது இன்னும் நம்மளோட நூலகத்துல இந்த இதழ்கள்லாம் வச்சிருக்கோம். நாங்க இல்ல ஒரிஜினலே வச்சிருக்கோம். ஆஸ் ஹிஸ்டாரியன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, நாங்க இந்த மாதிரி சொல்லுவோம்னா யார் இந்த மாதிரி இது சொன்னாலும் அட்லீஸ்ட் இது வந்து டிஜிட்டைஸ் பண்ணி உங்க ஓன் ரெக்கார்ட்ஸுக்காக நீங்க அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். பொது வெளியில நிறைய இடங்கள்ல இருக்கு சார். இது சில தலை சிறந்த நூலகங்களும் இதை வச்சிருக்காங்க. ஆனால் டிஜிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான. ஏன்னா ஏஜ் ஆக பேப்பர் வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து அப்புறம் நமக்கு திரும்பி கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி வச்சுக்கணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் நிலையத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் சொல்கிற ஒரு குறியீடு என்னென்னா, லைட் ஹவுஸ் கேளுங்கப்பா, லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்கன்னா எதிரில் எங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் வந்து ஆக்சுவலாக 70s தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4th. ஆமாம், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்சைடு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான். இப்போ ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து 1790s நினைக்கிறேன். 1790s இப்போ இந்த நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மியூசியம், ஃபோர்ட் மியூசியம் இருக்குது இல்லையா, அது வந்து தட் யூஸ் டு பி கால்ட் தி எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் அந்த காலத்தில். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸுங்கிறது பேசிக்கலி அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பண பரிமாற்றம், அப்புறம் வியாபாரம் நடக்கிற இந்த கிளாத்து இதெல்லாம் வந்து இறங்கி அதெல்லாம் வந்து அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து இது பண்ணுறதுங்கிறது. ஸோ அங்கே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த மியூசியம். அதுக்கு மேலே இருந்தது தான் ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் ஆஃப் மெட்ராஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம ஹைகோர்ட் காம்பவுண்ட் உள்ள, இன்ஃபேக்ட் ஹைகோர்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹைகோர்ட் காம்பவுண்ட் உள்ள 2 என்னன்னா, ஒன்று வந்து கீழே, ஒன்று வந்து ஹைகோர்ட் டோமுக்கு மேலே. அந்த கீழே இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் அவங்க வந்து நல்லபடியாக பராமரித்து அதை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அதை இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் ஹைகோர்ட் காம்பவுண்ட் உள்ள போனீங்கன்னா. அது 2வது. 3வது வந்து இந்த ஹைகோர்ட் பில்டிங் நமக்கு இப்போ பார்க்குற இந்த ஹைகோர்ட் பில்டிங்கிறது 1890s, 1892, 1893. ஸோ அதுக்கு மேலே வந்தது தான் வந்து அதான் 3rd லைட் ஹவுஸ். இது வந்து நமக்கு வந்து இது 1970s. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து இந்த 3rdலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் அதான் லைட் ஹவுஸ். அண்ட் ஸோ லைட் ஹவுஸ் பேசினா இன்னொரு பில்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டிடத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதுக்கு எதிரில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸ். ஐஜி ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டும், ஹெரிட்டேஜ் சைட். அது ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற அடுத்த பில்டிங் குயின் மேரிஸ் காலேஜ். குயின் மேரிஸ் காலேஜும் வந்து பழமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன். 1914 ஆரம்பித்த ஒரு காலேஜ் அது ஃபார் உமன். ஹிஸ்டாரிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நிறைய பேர் அங்கே படித்து இதாகி வந்தவங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரைவேட் ரெசிடென்ஸாக இருந்தது ஃபஸ்ட். அந்த இது பண்ண கேப்பர் ஹவுஸ் அப்படின்ட்டு லெஃப்டினன்ட் கர்னல் கேப்பர் அப்படின்ட்டு ஒருத்தவர் அந்த ஆர்மியில் இருந்தவர், அவரோட வீடாக இருந்தது அது. அந்த கேப்பர் ஹவுஸுங்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து கேப்பர்ஸ் லாட்ஜ் அண்ட் ஒரு ஹோட்டலாக இதாக மாறி, அந்த கேப்பர்ஸ் லாட்ஜ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஐ திங்க் அது பெருசாக மெயின் பாழஞ்சு இது அதனால அது இது பண்ண முடியல. ஆனால் அங்கே இருக்கிற இன்னொரு பழமையான ஒரு கேப்பர்ஸ் ஹவுஸோட பார்த்திங்க அந்த அரௌண்ட் தட் சேம் விண்டேஜ் அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு நல்லபடியானா பீச் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த பீச் ஹவுஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய வக்கீல். அவர் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பெரிய காங்கிரஸ்மேன். இன்ஃபேக்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இனிஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் இது படிச்சிங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவ் ரோல் வந்து நிறைய கெப்பாசிட்டிஸில் ப்ளே பண்ணுறாரு. அவரோட வீடு வந்து இந்த பீச் ஹவுஸ். 1842 பார்ன் அவர். ஸோ 1906, 1907 60-65 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ரிட்டையர் ஆகி ஆனி பெசன்ட்டு, இந்த தியோசாபிக்கல் மூவ்மெண்ட்டு இது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஈடுபடுறாரு. ஹோம் ரூல் லீக், ஆனி பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக்லலாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அவருக்கு வந்து சர்பட்டமும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வக்கீலாக இருந்து ஜட்ஜாக இருந்து எல்லாம் வந்து அவரோட சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப ரிமார்க்கபிள் சர்வீசஸ். சர் எஸ் சுப்பிரமணியர் தான் இருந்தார் அவர். நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்லேயும் நிறைய இது ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் இந்த ஹோம் ரூல் லீக் வருது, லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆகிறாங்க, ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஒன்று போயிட்டுருக்கு. இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து எதுக்கு இந்தியா போய் போராடணும்? சரி, இது இந்தியாவோட வாரே கிடையாது, இந்தியாவுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட இதுங்கிறனால ஸோ அவங்களோட வாரம் வந்து நம்ம போராடி இது பண்ணுறாங்க.
இனிமேந்து எனக்கும் இந்த சருப்பட்டதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த நைட்ஹுட்டே ரினௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதான் வந்து சுப்பிரமணிய ஐயரோட சர் எஸ். சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் அங்கே இருக்கும்போது சுவாமி விவேகானந்தர் இங்கே வந்து தங்கியிருந்த போது சர் எஸ். சுப்பிரமணியர் வீட்டுக்கு வராரு, அவரை மீட் பண்ணி. ஸோ அதனால் ஹிஸ்டாரிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட். விவேகானந்தர் பற்றி பேசிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே அதே ரோட்டில் போய் நம்ம வந்து அங்கேயும் நாலடி தள்ளி போனால் ஐஸ் ஹவுஸ் விவேகானந்தர் இல்லம். ஐஸ் ஹவுஸ் விவேகானந்தர் இல்லம் வந்து எப்படின்னா இதே டைம் தான். இப்போ வந்து ஒரு தெருவில் வந்து 3-4 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே காலகட்டத்தில் வந்து ஒரே ரோட்டில் அந்த மாதிரி அந்த மெட்ராஸ்லேயும் இந்த மாதிரி 2 கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் ஐஜிபி ஆஃபீஸ் வந்து கட்டிட்டு இருக்கும் போது அதே 1840, 41, 42 டயத்தில் ஐஸ் ஹவுஸும் கட்டிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக ஐஸ் ஹவுஸ்னா என்ன? இந்த ஐஸுங்கிற கான்செப்ட் வந்து இங்கே லோக்கலாக மேனுஃபேக்சர் அண்ட் இதே கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெட்ரிக் டியூடர் அப்படின்ட்டு அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஐடியா ஒன்று இது பண்ணுறாரு. ஏன்னா அங்கே வந்து இந்த வின்டர் டயத்தில் வந்து இந்த லேக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி இதாகிடும் இல்லையா? ஸோ அது ஐஸ் ஆகிடும். அது ஸோ அங்கேருந்து வந்து ஐஸை கட் பண்ணி பேக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 3 ஐஸ் ஹவுஸை வந்து இந்த மாதிரி கன்சீவ் பண்ணுறாரு. இது கட்டினது வந்து கவர்மெண்ட் தான். டியூடர் வந்து தட் இஸ் லீஸுக்கு எடுத்துக்கு இது பண்ணுறாரு. டியூடர் ஐஸ் கம்பெனின்னே பேர் அந்த கம்பெனிக்கு. பாம்பேயில் ஒன்று, ஐ திங்க் கல்கட்டாவில் ஒன்று, மெட்ராஸில் ஒன்று. ஸோ அது 3 ஐஸ் ஹவுஸ். இது நமக்கு இப்போ இன்னைக்கு தெரியறது. ஸோ வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த காலகட்டத்தில் இது கிடையாது. அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ அதனால இதை வந்து இது பண்ணி அது ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ் தான். அது பெரிய சக்ஸஸ் ஆங்கிறதும் சொல்லாமல் தோல்வியும் கிடையாது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் வந்து அது பெரிய ஆடம்பர பொருளாக இருந்தது ஐஸ். ஐஸ் ஆமாம், யோசிச்சு பார்க்கவே நமக்கு வியப்பாக இருக்குது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் வந்து 1870ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியன்ஸே வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் அண்ட் இதுக்குள்ளே வர அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே கொஞ்சம் தென் இட் ஜஸ்ட் கோஸ் அவே, அப்படி ஃபேட் ஆகிடுறது. அப்புறம் தான் வந்து மைசூர்லேருந்து ஒரு வக்கீல் பிலிகிரி ஐயங்கார் அப்படின்ட்டு அவர் வந்து அதை வாங்குறார். கவர்மெண்ட் இந்த பில்டிங்கை வாங்கிடுறாரு அவரோட வீடுக்காக. அந்த ஐஸ் ஹவுஸை வந்து காசில் கர்ணன், KERNAN, காசில் கர்ணன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. கர்ணன்ங்கிற யார் அப்படின்னா ஜே கர்ணன் அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜாக இருந்தார். ஸோ அவர் வந்து இவர் இந்த பிலிகிரி ஐயங்காருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அதனால் பிலிகிரி ஐயங்கார் வந்து இந்த கர்ணன் பேரை வந்து அந்த ஐஸ் ஹவுஸ்க்கு வைக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த வராண்டா, ஒரு செமி சர்க்குலர் வராண்டா இருக்கும், அதெல்லாம் வந்து இவர் காலகட்டத்தில் இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணது, கூடுதலாக பண்ணது தான். அதை பண்ணிட்டு இது பிலிகிரி ஐயங்கார் வந்து அதோட ரெசிடென்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் ஹவுஸாக பார்த்தோம், அடுத்து பிலிகிரி ஐயங்காரோட வீடாக இருக்குது. 1893 வெஸ்ட்டில் போய் ஒரு பெரிய லெவலில் வந்து அப்படியே ஒரு கலக்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு நம்ம இந்த ஹிந்து மதத்துக்கே வந்து ஒரு ரிவைவல், ஒரு அவேக்கனிங் அப்படின்ற மறுமலர்ச்சியை வந்து கொண்டு வந்தது சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் வந்து அஃப்கோர்ஸ் அமெரிக்கா போனதுக்கு காரணமே பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து மெட்ராஸ் ப்ளே பண்ணது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஒரு தனி ஹிஸ்ட்ரி நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இந்த 1893 வந்து பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜன்ஸ் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 வருஷம் அங்கே டூர்லாம் முடிச்சுட்டு 1897 இங்கே நாடு திரும்புகிறார். 1896-97 February 6 to February 14, 1897 அந்த 9 நாள் வந்து அவர் இங்கே ஐஸ் ஹவுஸில் தங்குறாரு. இந்த 6 to 14th of February வந்து ராமகிருஷ்ணா மடத்தில், இந்த சென்னை மடத்துலேருந்து விவேகானந்த நவராத்திரி அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இது இன்றைக்கி ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக செலிப்ரேஷன்ஸ், நல்ல அந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐஸ் ஹவுஸ் வந்து 9 நாள் இங்கேருந்து தான் வந்து விவேகானந்தர் வந்து சிட்டியில் இருக்கிற வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு நிறைய ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டீச்சிங்ஸை பற்றி, அதே மாதிரி வந்து நம்ம ஹிந்து மதம் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துறாரு இங்கே சென்னையிலையும். அவர் கிளம்பி போகும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் இப்போ கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு யாராவது வேணும்னா அவர் சொல்கிறாரு, சரி நான் இந்த மாதிரி ஒருத்தரை அனுப்புகிறேன் என்னோட. பை த டைம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி அடைஞ்சு 10 வருஷம் ஆயிடுது. அவர் வந்து விவேகானந்தர் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து அங்கங்கே அப்பப்போ சன்னியாசி ஆகிட்டாங்க. ஒரு சன்னியாசியை வந்து அவர் அனுப்பிச்சார், இந்த ராமகிருஷ்ண இயக்கத்துலேருந்து ஒரு அனுப்பிச்சார். அவர் தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அப்படின்ட்டு பேர். அவர் பிலிகிரி ஐயங்கார் போனதுக்கப்புறம் அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ராமகிருஷ்ண மடம் இப்போ ஆரம்பிச்சாச்சு, இப்போ என்ன ஆகுறது, என்ன ஆக போகிறது, என்னங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அவுட் ஹவுஸில் அங்கேயே வந்து மடத்தை மூவ் பண்ணிடுறாரு. இன்றைக்கி இருக்கிற மயிலாப்பூர் மடம் வந்து 1907 வந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த வரலாறு அப்படி போகிறது. ஆனால் இந்த ஐஸ் ஹவுஸோட ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, அதில் வந்து பிலிகிரி ஐயங்கார் வந்து ஐஸ் ஹவுஸ் மட்டும் வாங்கல, பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு இருந்தார்.
அதில் இருந்து படித்த ஒருத்தர் தான் விவேகானந்தர் இங்கே வரும்போது அவரை வந்து ரொம்ப அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி மீட் பண்ணி இது பண்ணவர். அவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி வந்து அப்போ அவரோட இதில் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் வந்து அந்த இதில் படிச்சுட்டு இருந்தேன், விவேகானந்தரை பார்த்து இது பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் இந்த ராமகிருஷ்ணானந்தரே வந்து பேசப்பட்டவரவே கிடையாது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர் வந்து இந்த ஸ்வதேசி இயக்கம், இந்த ஸ்வதேசி ஸ்டீம் ஸ்டிப் கம்பெனி அப்படின்ட்டு சொல்றது வந்து அவர் வந்து இந்த ஸ்வதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு உண்டுதல் இந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை மீட் பண்ணதாங்கிறது அவர் வந்து அதை அக்னாலஜே பண்ணுறார். அவர் வந்து ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை நான் இந்த ஐசோஸில் சந்திச்சு அவர் ஏற்பட்ட தாக்கம் எனக்கு வந்து இந்த ஸ்வதேசி இயக்கம் அண்ட் இதில் வந்து ஒரு இதை ஆரம்பிச்சது, ஈர்ப்பு வந்தது அப்படின்ட்டு. ஐசோஸோட ஹிஸ்ட்ரி இன்னும் முடியல. ஏன்னா வந்து இன்னும் ரிமார்க்கபிளான ஹிஸ்ட்ரி என்னன்னா, ஒரு பெண்மணி உமன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆக்டிவிசம், உமன்ஸ் லிபரேஷன் அண்ட் இதை பற்றிலாம் பேசும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக இருந்தவங்க வந்து சிஸ்டர் சுப்பலக்ஷ்மி அப்படின்ட்டு ஒருத்தவங்க. இவங்க இந்த சிஸ்டர் சுப்பலக்ஷ்மி யார் அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேயே ஒரு அந்த விடோ ஆனவங்க. ஆனால் அவங்க ஃபாதர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கணவர் இறந்துட்டாங்க, இதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, கொஞ்சம் அந்த இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. பட் அவர் ஃபாதர் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட், என் பொண்ணு வந்து படிப்பா அப்படின்ட்டு படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு கிராஜுவேட் ஆகி ஆர்.எஸ். சுப்பலக்ஷ்மி வந்து சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க பேரே எடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு சிஸ்டராக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் பிராமின் விடோஸ் ஹோம் அப்படின்ட்டு அதை வந்து இந்த ஐசோஸில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரிய சமூக சேவகி அண்ட் ஒரே பில்டிங் வந்து எப்படி so much of history வந்து packed into one building அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து அது ஒரு ஐஸ் ஹவுஸ் தான். அப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கம்மி தான் சார். நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த ஸ்டாப்பு ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். அங்கேருந்து கொடியை பார்த்தாலே ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த பக்கம் போகும்போது ஆஹா இன்னைக்காவது ஒரு நாள் இங்கே உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது பார்க்க முடியுங்களா? உள்ளே போய் பார்க்க முடியுமாங்கிறது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் அங்கேயும் தானே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால நிறைய செக்யூரிட்டி ஜோனு, நிறைய இந்த கிளியரன்ஸ் செக் அதெல்லாம் இருக்குமே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பழமையான அந்த ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, சென்ட் மேரிஸ் சர்ச் அப்படின்ட்டு 1680. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 340 வருஷத்துக்கு மேலே உண்டான அந்த ஒரு சர்ச்சு. அது வந்து தி ஈஸ்ட் ஆஃப் த சூயஸ் கெனாலுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஓல்டஸ்ட் ஆங்கிலிக்கன் சர்ச் தி ஈஸ்ட் ஆஃப் த சூயஸ் கெனால் அப்படின்னுவாங்க. இந்த சென்ட் மேரிஸ் சர்ச் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா சென்ட் மேரிஸ் சர்ச்சில் வந்து ஏல், நம்ம வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஏல் யூனிவர்சிட்டி, தட் இஸ் உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த டாப் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிஸில் சொல்லக்கூடிய அந்த ஏல் யூனிவர்சிட்டியோட கவர்னர் எலைஹியூ ஏல் அப்படின்ட்டு எலைஹியூ ஏல் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜோட கவர்னராக இருந்தார். அவருக்கு கல்யாணம் நடந்தது அங்கே சென்ட் மேரிஸ் சர்ச்சில் தான். சென்ட் மேரிஸ் சர்ச்சை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டூம் ஸ்டோன்ஸு, கல்லறைகள்லாம் நிறைய அந்த காலத்தில் இருந்த முக்கியமானவர்களோட பிரிட்டிஷரோட கல்லறைகள் அங்கே இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆமாம், அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்த மெட்ராஸோட வரலாறு இருந்த முக்கியமான பிரிட்டிஷர்களோட கல்லறைகள்லாம் அங்கே உள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த மியூசியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம தட் இஸ் ஃபோர்ட் உள்ள போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த மியூசியம் பில்டிங் வந்து வெரி வெல் மெயின்டைன். நம்ம தேசிய கொடி 15 ஆகஸ்ட் 1947 வந்து ஏற்றின தேசிய கொடியில் ஒரே தேசிய கொடி இன்னும் அங்கே ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து அங்கே ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் தான். அந்த நாளில் ஏற்றின கொடியேற்றம் பண்ண கொடியை அது சுதந்திர இந்தியாவில் பண்ண இதில் I think probably the only place நினைக்கிறேன். இந்தியாவுக்கு என்ன வயசு அந்த கொடிக்கு அவ்வளோ வயசு. ஆமாம் அந்த ஃபிளாக் ஸ்டாஃப் இருக்கே ரொம்ப டால். அது ஆர்யா பாஷ்யம்ட்டு ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆங்கிலேயர் கொடியை வந்து மேலே இருக்கிறது மேலே கிழண்டு ஏறி அதை கீழே தள்ளி இது பண்ணி அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிலில் போடுறாங்க. பட் அந்த ஃபிளாக் ஸ்டாஃபில் அந்த அமௌண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஃபிளாக் ஸ்டாஃப் வந்து அந்த ஒரிஜினல் உடன் அந்த இது கிடையாது. பட் ரொம்ப முக்கியமான அந்த ஃபோர்ட் உள்ளே பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதிரி இந்த சர்ச்சு ஒன்று, அதே மாதிரி இந்த மியூசியம் ஒன்று. அங்கே உள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வந்து ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் வரும், கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் இந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரும், கொஞ்சம் கேரிசனும் இருக்குது. கொஞ்சம் உங்கள் கேள்விக்கு வந்து ஃபோர்ச்சுனேட் உள்ளே போகணும் அப்படின்னா போகலாம், கண்டிப்பாக போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அப்படி தலைமைச் செயலகத்தை தள்ளி வந்தோம்னா வார் மெமோரியல் வந்து கியூபிட்ஸ் போ அப்படின்ட்டு அது டு ரெகக்னைஸ் தி வேர்ல்டு வார்ஸில் வந்து நடந்த இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யார் யார் அவங்க உயிரை கொடுத்தாங்களோ அவங்கள இது பண்ணுறதுக்காக ஒரு ஸோ அதான் வந்து வார் மெமோரியலோட இது. அங்கேருந்து அப்படி நடந்து
இந்த பக்கம் வந்தோம்னா நடுவில் வந்து நம்ம செனட் ஹவுஸ் பக்கத்தில் ஐலண்ட் இருக்கு. ஸோ ஐலண்டு தீவு, நீங்கள் நம்ம பார்க்குற ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் தீவுகள் ரொம்ப ஃபேமஸான கவர்மெண்ட்டோட பொங்கல் டயத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா அது கிட்டத்தட்ட 2-3 மாதம் அப்படி இந்த ட்ரேட் ஃபேர் அப்படி ஓடும். அது இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலேயே முக்கியமான வாஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஐலண்டு தான். கிரிக்கெட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கிரிக்கெட் கிரேசி நேஷன் அண்ட் இதுங்கிற போது நமக்கு சென்னையிலேயே கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் இதுங்கும் போது 1790s வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பெயிண்டிங்கே இருக்குது. ஸோ ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் வந்து ஸோ பேசிக்கலாக வந்து ஆஸ் தி நேம் சஜஸ்ட் அது வந்து ஃபார்ம்ட் ஆஸ் அ ஒரு ஐலண்ட் பிட்வீன் இந்த ரிவர்ஸ். ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்க்கு அந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராஜாஜி ஹால் வந்துருது, மவுண்ட் ரோட் சைடு. ராஜாஜி ஹால் தான் பேங்க்வெட்டிங் ஹால் அப்படின்ட்டு அதுதான் அஃபிஷியல் சைட் ஃபார் ஆல் கவர்னர் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய எக்ஸிபிஷன்ஸ். ஆஃப்கோர்ஸ் லேட்டர் இயர்ஸில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ். இன்னைக்கு ராஜாஜி ஹால் அதுக்கு பேர். அப்போ வந்து இட் யூஸ் டு பி நோன் as தி கவர்மெண்ட் பேங்க்வெட்டிங் ஹால். இந்த பக்கம் நம்ம பீச் ரோடே இன்னும் பார்க்க சேப்பாக் பேலஸ் இருக்கு. இந்த ஆங்கிலேயரோட ஹிஸ்ட்ரிக்கும் நம்மளுடைய நவாபு ராஜா ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இந்த சேப்பாக் பேலஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த பிடபிள்யூடி பில்டிங் எல்லாம். அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டோ சாரசனிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு இது பண்ணி சொல்லுவாங்க. அந்த இண்டோ சாரசனிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து முக்கியமான ஒரு பேர் அண்ட் புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் அப்படின்ட்டு, RF சிசம் அப்படின்ட்டு அவர் தான் வந்து இந்த சிசம் தான் வந்து நம்ம நார்த் பீச் இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம கிராண்ட் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து அவரோட கிரியேஷன் தான். ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு கட்டிடம் வந்து நினைவுக்கு வருது, எழும்பூர் கவின் கல்லூரி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆக்சுவலாக வந்து வெப்பேரியில் ஆரம்பித்து ரொம்ப சின்ன லெவலில் ஐ திங்க் இந்த பாட்டரி அது மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் அது இன்னைக்கு இருக்கிற நம்ம அந்த எக்மோர் புனமரி ஹைலோட பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு மாறி தெர் இஸ் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. நம்ம இந்தியன் இதுலேயே எடுத்திங்கன்னா டிபி ராய் சௌத்ரி அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்கிற தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அப்படின்னு நம்ம இந்த லேபர் ஸ்டாச்சு இது டிசைன் பண்ணவர். அவர் தான் வந்து இன்ஃபேக்ட் மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு அவர் தானே உருவாக்கினார். ஆமாம். ஸோ அவர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர் வந்து அங்கே பிரின்சிபலாக இருந்தார். ஃபர்ஸ்ட் இந்தியன் சூப்பரிண்டெண்டன்ட் ஏர்பர்டன் ஹேவல்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் சூப்பரிண்டெண்டன்ட் அவர் இந்தியன் பிரின்சிபல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு வந்து அவர் பேர் வந்து NR பாலகிருஷ்ண முதலியார் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் இது டு பி அசோசியேட்டட் வித் தட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த ஒரு அஃபிஷியல் கெப்பாசிட்டியில். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அஃப்கோர்ஸ் அது வந்து பேசிகிட்டே போகலாம். அது வந்து ஒரு 5 பார்ட் 6 பார்ட் 7 பார்ட் வரைக்கும் போகலாம். ஏன்னா வந்து அவங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கலை, போத் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் அண்ட் இது ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் இந்த இதுக்கெல்லாம் அவங்க பண்ண அமேசிங். சார் சென்னைனாலே சிலைகள், லேபர் ஸ்டாச்சு, காந்தி ஸ்டாச்சு. ஆமாம், தேவி பிரசாத் ராய் சௌத்ரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து அந்த லேபர் ஸ்டாச்சு மாடல் பண்ணி தான் ஐ திங்க் நம்ம இப்போ பக்கத்து பில்டிங் நம்ம IG ஆஃபீஸ்லையும் வாசல்லையும் அதே மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, போலீஸ் இதுலையும். ஸோ கமமரேட்டிவ் ஸ்டாச்சு இருக்கும். பட் அதோட அதே மாதிரி இருக்குமா? இல்லை, இது டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஓவரால் இதை பார்த்தீங்கன்னா அதனோட தாக்கம் நிறைய தெரியும். அதில் தெரியும் பிரசிடென்சி காலேஜ் உள்ளே வந்து நிறைய முக்கியமான ஸ்டாச்சூஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு. இருக்கிறதுலே மிக பழமையான ஸ்டாச்சு வந்து சிலைன்ட்டு இதுன்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் பப்ளிக் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பழமையான ஸ்டாச்சு தாமஸ் மன்ரோ ஸ்டாச்சு தான் அந்த இது ஐலண்டில். ஏன்னா குதிரை மேலே கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு உண்டான பழமையான ஸ்டாச்சு. ஸோ பப்ளிக் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தட் மஸ்ட் பி தி ஓல்டஸ்ட் ஸ்டாச்சு. எங்கேருந்து ஆரம்பித்தோம் அந்த இடத்துல முடிக்கணும் சார். அப்போ தான் ஒரு வட்டம் நிறைவு வரும். நம்ம வந்து மெரினாலேருந்து ஆரம்பித்தோம், மெரினாலே பயணித்தோம், எக்மோர்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த மெரினா அப்படின்ற பேர் ஏன் எப்போ எப்படி வந்தது? 1870s பேர் இந்த மெரினாங்கிறது. இந்த ப்ராமனேடுங்கிறது பேசிக்கலி இட்ஸ் அ டிரைவ். ஸோ அந்த ஒரு ப்ராமனாடை அப்படி வந்து கொஞ்சம் ஒரு டெவலப் பண்ணது 1870s மான் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன் கிராண்ட் டஃப் அப்படிங்கிற அப்போது இருந்த ஒரு கவர்னர். அவர் தான் வந்து இந்த ஸ்ட்ரெச் அண்ட் இது அவருக்கு வந்து இந்த இட்டாலியன் அதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு இந்த ஒரு விஷயம். அவர் தான் இதுக்கு மெரினா அப்படின்ட்டு பேர் சூடுறாரு. இப்போ அஃப்கோர்ஸ் இட்ஸ் கால்டு காமராஜர் சாலை. பட் இதுக்கு முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து சவுத் பீச் ரோடு. நார்த் பீச் ரோடு வந்து உங்களுக்கு அந்த பக்கம் நம்ம இந்த RBIலேருந்து ஆரம்பிச்சு அந்த சப்வேலேருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் போகிறது வந்து ஃபுல்லாக நார்த் பீச் ரோடு. ஸோ இது வந்து சவுத் பீச் ரோடு. இது மெரினா அப்படிங்கிற பேர் வந்தது இதுதான். அஃப்கோர்ஸ் மெரினாலேயே வந்து உங்களுக்கு நிறைய அந்த சிலைகள் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் போது வந்த சிலைகள் அதெல்லாம் நிறைய முக்கியமான பர்சனாலிட்டிஸ் அண்ட் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் பர்சனாலிட்டிஸை இது பண்ணுறதுக்கு சிலைகள். ஃபேமஸ் மெரினா ஸ்விம்மிங் பூல் அவங்க கார்பரேஷன் வச்சு ரொம்ப வருஷம் இது நடத்திட்டு இருந்தாங்க. கடற்கரை பக்கத்தில் எதுக்கு சார் ஸ்விம்மிங் பூல்? அப்போ அந்த ஓப்பன் ஏர் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரமோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான். அஃப்கோர்ஸ் அக்வேரியம் பழமையான ஒரு அக்வேரியம் அது கிட்டத்தட்ட 1906 என்னமோ அது 1906 இந்த காலகட்டம். ஸோ அந்த பழமையான ஒரு அக்வேரியம் இருந்தது அது பக்கத்துலேயே. ஸோ அது ஆமாம் சார், ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுல எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி
நிறைய இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி இந்த மெரினாங்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, பொழுது போனதே தெரியல. ஆனாலும் மெட்ராஸ் சென்னை அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வருது என்ன? மெட்ராஸ் சென்னை நான் எனக்கு நினைவு வருது வந்து, நான் எப்படி சொல்லுவேன், நான் வந்து பிறந்தது மெட்ராஸு, வளர்ந்தது சென்னையில். நான் இந்த மாதிரி இப்படி தான் இது சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு நினைவுக்கு வருதுங்கிறது ஒரு ஆளோ ஒரு மக்களோ விட இது ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஆர் யூனிக் என்னை பொறுத்த விட்டோம். தட் இஸ் அந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். எங்கே போனாலும் என்ன சுற்றினாலும் அந்த ஒரு ட்ரெடிஷன், சில விஷயங்கள் வந்து அப்படியே அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னா அப்படி தான் நடக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அது என்ன இதுவோ அந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டியை வந்து கரெக்டாக அந்த ஒரு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வாழ்வியலாக ஃபில்டர் காஃபி எப்படி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிளெண்டு. அது வந்து நம்ம சென்னையில் வந்து ஐ திங்க் மக்கள்கிட்டையும் பார்க்கலாம், நம்ம இருக்கிற அந்த ஒரு கட்டடத்துலையும் பார்க்கலாம், எல்லாருக்கிட்டையும் பார்க்கலாம் அது. ஸோ அதனால் இந்த வே ஆஃப் லைஃப்ங்கிறது தான் வந்து எனக்கு சென்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. எனக்கு வந்து சென்னைனா இதான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா எங்கே கூப்பிட்டு போவீங்க? எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடியதுன்னா நம்ம எக்மோர் மியூசியம், கல்ச்சுரலி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசியம் தியேட்டர் இருக்குது. அது உண்டான நிறைய ட்ராமாஸ் வந்து கிட்டத்தட்ட லேட் 1700ஸ்லேருந்தே வந்து ஒரு ட்ராமா கல்ச்சர் அந்த இதில் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களோட இந்த பிரான்ஸ் கேலரி வந்து ரொம்ப ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெல் மெயின்டைன் கேலரி. அப்ரோஸ் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கனிமரா, இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த நூலகத்து உள்ளே ஃபுல்லாக போய் இது பண்ண முடியாது ஆஃப்டர் ஒன் பாயிண்ட். உங்க கூட பேசிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. மெட்ராஸ் டே சென்னை தினத்தையொட்டிய சிறப்பு நேர்காணல். பங்கேற்றவர் வரலாற்று ஆய்வாளர் கார்த்திக் பட் அவர்கள். உடன் உரையாடியவர் ஆகாஷ்வாணி சென்னையின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வி ரமேஷ் பாபு அவர்கள்.